எங்க அப்பா கன்சாமி இட்லி கூற வச்சிருந்த அரிசி எடுத்து தின்னுட்டான்னு எங்க அம்மா கிட்ட விரைய கட்டிலேயே அடி வாங்கி சாகும்போது என்னை கூப்பிட்டு மகனே சின்னு நீ என்னைக்காச்சும் சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன்னா அங்க சில்கு சுமிதா குயிலி டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அட போய நீ எங்க போன? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாரும் கல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். என்னடா லுக்கு? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். யோ ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. அவனுக்கு தெரிஞ்ச வேலைய பாருங்கயா. ஆறு கேட்கறதையும் கேட்டுக்கிட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். 6 மணிக்கு மேல நான் பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டேன். நான் தமிழ. ஐயோ நான் தமிழ. ஐயோ நான் தமிழ. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இந்த வயசுலயே சிகரெட்டு பீரு போலீஸ் ஸ்டேஷன் லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. உன்னை பெத்ததுக்கு உடம்புல பூரிச்சு போயில இருக்கும். அதுவும் அந்த டீ கடை வாசல் உட்கார்ந்து உஃபு உஃபுன்னு ஊதுறத பாரு. அது சிகரெட் இல்லடா, உன் அப்ப ரத்தம். சிட்டி செங்கல்பட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் நாட்டார்காடு சவுத்தார்காடு எப்பமஸ் வரைக்கும் பார்த்தோம்டா நானு. அருவா கம்பெல்லாம் நீ டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. மோதிரம் என்ன இருந்தாலும் முழுசா வீடு வச்சு வர மாட்டேங்கடா. ஏன் அடிக்க முடியாதா? அடிச்சு பாரு. பாட்டு அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். அவன் பெரிய டுபாக்கர்னு தலையை மட்டும் சுண்ணாம்பு சட்டி மாதிரி வச்சுட்டு மீசுக்கு மட்டும் கருப்பா டை அடிச்சுட்டான். அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை இல்ல, மத யானை. தலையில கை வச்சா தலைப்பு செய்தில வந்துருவான் மகனே. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஓகே நம்ம எல்லாரும் போதும் சக்தி. ஐ லவ் யூ. அப்படின்னா உங்க ஆயாக்கு கண்ணு தெரியுதான்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். நீ போய் சொல்றடா. தெரியுது இல்லடி. ஐ லவ் யூ எந்த பொண்ணுகிட்ட சொன்னாலும் அப்படின்னா இதையே கேக்குறீங்க. ஏன்பா என்னமோ நம்ம பசங்க எல்லாம் சாராயம் காய்ச்சான்னு புடிச்சு உள்ள வச்சிட்டியாமா? சாராயம் காய்ச்சறது சட்ட விரோதம் சார். அந்த ஈர வகையெல்லாம் எங்களுக்கு தெரியவில்ல. ஆனா சட்ட விரோதமா காய்ச்சினா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். பைத்தியக்காரனா இருக்கிறியா? நான் சம்பாதிக்கல, என்கிட்ட காசு இல்லன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? ஆமா பின்ன டொக்கோமோ கம்பெனி ஓனரா நீ? சரி ராஜா அம்மா ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சேன்னு பாரு. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. சரி ஊட விட்டுச்சு. அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட்ல டிம்மா தாண்டா தெரியுமா? இது யாருக்கு தெரியாது பாரு. பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். என்னங்க என்ன பாத்துட்டான். என்னடா லுக்கு? யாவா 4 இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். மாமு நீ நம்ம கையில சமயம் மாட்டிக்கணுமா? மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும் மதி. என்னை போல் நாங்கெல்லாம் மோசமானவங்க. நாங்கெல்லாம் மோசமானவங்களே முக்கியமானவங்க. யோ ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. அவனுக்கு தெரிஞ்ச வேலைய பாருங்கயா. பச்சை மண்ணுப்பா நீ. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. இத சொல்றதுக்காயா இவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? சுக்கு காப்பி குடிக்கிற நாய்களுக்கு நெஸ் காப்பி கேக்குதோ? லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரர். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. அதுக்கு நான் ஆள் இல்ல. தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன். நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்திருக்கீங்க. பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம்.